பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நேற்று நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள். ஆமேன், ஹல்லேலூயா. இந்த அருமையான வேத வசனத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். பாருங்க, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில முக்கியமான பிரதானமான ஒரு வார்த்தை சமாதானம். ஏன்னா இயேசு கிறிஸ்து கடைசியாக பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது அவர் சொல்லி சென்ற ஒரு காரியம் என்னன்னா, உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். அது மாத்திரம் இல்ல, மறுபடியும் அவர் அகைன் திரும்பி வரும்பொழுதோ அவர் சொன்ன வார்த்தைனா, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. அப்போ தேவன் இந்த உலகத்துல என்ன எதிர்பார்க்கிறார் நம் மத்தியில் அப்படின்னா, நாம் சமாதானமாய் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஒவ்வொரு காரியத்திலையும் எந்த இடமா இருந்தாலும் அந்த இடத்துல உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சோ அன்பு பிள்ளைகளே, இந்த வேத வசனத்தின்படி இந்த நாட்களில் நாம் சமாதானம் உள்ள பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். வசனத்தின்படி பார்த்தா சமாதானம் பண்ணுகிறவர்கள் அப்படின்னா, முதல்ல நாம சமாதானமா இருந்தாதான் மத்தவங்களை நம்ம சமாதானப்படுத்த முடியும். அப்ப சமாதானத்தின் வழியில கொண்டு போக முடியும். நாமளே சமாதானம் இல்லாம இருந்தோம்னா நிச்சயமா அந்த சமாதானம் பண்ணுகிற ஒரு உறவு முறையில நம்ம கடந்து போக முடியாது. வசனம் சொல்லுகிறது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் தான் தேவனுடைய புத்திரர்கள். அப்ப இதுக்கு டெட் ஆப்போசிட்டா ஒரு வார்த்தை இருக்குது. சமாதானம் பண்ணாதவர்கள் யார் அப்படின்னா தேவனுடைய புத்திரர்கள் இல்ல. இன்னைக்கு வேத வசனம் வெறும் பிரசங்கிக்கிறதுக்கும் வெறும் அதை நம்ம வாசிக்கிறதுக்கும் மாத்திரம் அதை நிறுத்தி விடுகிறோம். இல்ல, இந்த கடைசி காலகட்டங்களில் அதை நம்ம பிரயாசப்படணும். அது நம்முடைய வாழ்க்கையில அது நடைமுறைப்படுத்துகிற பிள்ளைகளா நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு வீடுகளில எது ரொம்ப முக்கியமானதுன்னா, சமாதானத்தோடு அந்த உறவை மெயின்டைன் பண்றது. சோ வீட்டுக்குள்ள எத்தனை பேர் இருக்கிறோமோ அத்தனை பேரும் சமாதானத்தோட இருக்கணும். அதே மாதிரி உங்க வேலை ஸ்தலத்துல நீங்க யாரோடலாம் பயணித்து வேலை செய்கிறீர்களோ அவர்களோடு கூட நல்ல உறவு இருந்தாதான் அந்த வேலை ஸ்தலத்துல உங்களால நிம்மதியா வாழ முடியும், சம்பாதிக்க முடியும். அதே மாதிரி சபைகள்ல வரும்போது அந்த இடங்களில அநேக ஜனங்கள் வருவார்கள். உங்களுக்கு பிடித்தவர்கள் பிடிக்காதவர்கள் எப்படி எப்படியோ வருவாங்க. ஆனா தேவனுடைய பிள்ளைகளாகிய பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட நீங்க எப்படி இருக்கணும்னா, சமாதானத்தோடு இருந்தாதான் மற்றவர்களுக்குள்ளாக நம்ம கடந்து போக முடியும். ஹல்லேலூயா. சோ தேவ பிள்ளையே, இந்த அருமையான வேளையில தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது என்று கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் இவ்விதமாய் வேத வசனம் சொல்லுது. இதற்காக தான் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த உலகத்துல வாழுகிற கொஞ்ச நாள்ல நம்ம சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை கடந்து போனோம்னா உண்மையாகவே அந்த வாழ்க்கைக்கு அர்த்தமற்று போகிறது. பாருங்களேன், இந்த வசனம் சொல்லுகிறது, நீங்கள் தேவ சமாதானம் உங்கள் இருதயில் ஆளக்கடவது, இதற்கென்று நீங்கள் ஒரே சரீரமாய் அழைக்கப்பட்டீர்கள். நாம இப்ப எந்த இடத்துல சமாதானமா இல்லாம இருக்கிறோமோ அந்த சரீரமும் நாமும் ஒரே இணக்கமா இருக்கிறோம். கிறிஸ்து கீழாக ஒருங்கிணைக்கப்பட்ட பிள்ளைகளாய் காணப்படுகிறோம். ஹல்லேலூயா. ஆகையால ஒரே இடத்துல இருக்கிற நீங்கள் சமாதானத்தை நீங்கள் அதிகமாய் தேடுகிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சமாதானமே என்னால் இருக்கவே முடியல ஆண்டவரே என்று புலம்பில் மத்தியில இன்னைக்கு அநேக ஜனங்களை காண்பது உண்டு. பாருங்க, ஏசப்பா மூலமாய் பெற்றுக்கொண்ட சமாதானம் உங்கள் இருதயத்துல தான் இருக்கு. அதை நீங்க இழந்து போகாதபடிக்கு நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஏசாயால வசனம் சொல்லுது, 57ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல, யாருக்கு சமாதானம் இல்லாமல் போகுது தெரியுமா? துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லாமல் போகிறது. என்னால முடியலன்னு சொல்லாதீங்க. பரிசுத்த ஆவியானவர் துணையோடு நீங்கள் சமாதானத்தை உங்கள் இருதயத்துல பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த சமாதானத்தை காத்து கொள்ளுங்க. அந்த சமாதானம் உங்களில் ஆளக்கடவுது. சோ சமாதானத்தை உங்கள் இருதயம் ஆளணும். எல்லா சூழ்நிலையிலும் கடந்து வந்து ஓகே, எது நடந்தாலும் பரவாயில்ல, தேவன் நடத்துவார் என்ற விசுவாச காரியங்களுக்குள்ளாக நீங்கள் கடந்து போகணும். சமாதானத்தை காத்துக்கொள்ளுங்க. ஒருவர் பார்க்கும்போது காத்துக்கொள்ளுங்க. பேசும்பொழுது சமாதான குறைச்சல் உண்டாகலாம். அதை மெயின்டைன் பண்ணி அதை சூழ்நிலைகள் கேட்டார் போல பேசி அந்த சூழ்நிலை சமாதானமா முடிக்க நீங்க முயற்சி பண்ணுங்க. ஹல்லேலூயா. அன்பு பிள்ளைகளே, நாம் வாழ போகிற இந்த கொஞ்ச காலகட்டத்துல நம்ம சமாதானத்தோடு செயல்படுவோம். ஒருவர் காணும்போது சமாதானத்தோடு வாழ்வோம். தேவ சமூகத்துல ஐக்கியமா சமாதானத்தோடு வாழ்வோம். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமுள்ள தெய்வமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவர் உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். நீங்கள் சமாதானமா இருங்க. அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, சமாதானம் பண்ணுகிற பிள்ளைகளாய் நீங்கள் காணப்பட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, ரோமர்ல இவ்விதமாய் வசனம் சொல்லுகிறது. ரோமர் 10ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல, சமாதானத்தை கூறி நற்கிரியைகளை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள். ஹல்லேலூயா. சோ கூடுமான வரைக்கும் சமாதானத்தை நீங்கள் கூறி வாங்க. சமாதானத்துக்கு ஏதுவாய் உங்கள் வீடுகளில் நடந்து கொள்ளுங்க. எங்கே போனாலும் நீங்கள் பிரவேசிக்கும் போது சமாதானத்தை கூறுங்கள் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. அந்த வீடு பாத்திரமா இருந்தால் எடுத்துக்கொள்ளப்படும், இல்லைன்னா அது திரும்பி உங்களிடத்துல வரும். நீங்கள் சமாதானம் கூறுவது நடக்கும். சோ சமாதானம் பண்ணுங்க, சமாதானத்தை சொல்லுங்க, சமாதானமாய் வாழுங்க. சோ வாழ்கிறது கடினமான பாதையா இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள கொடுக்கப்பட்ட இந்த சமாதானத்தை
சமாதானத்தை காத்துக்கொள்ள கடவோம் என்று வேதம் சொல்கிறது. காத்துக்கொள்வோம். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த அவர் வல்லமுள்ள தெய்வமாயிருக்கிறார். இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, அந்த அருமையான வேலைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சமாதானத்தை கூறி வருகிறவருடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று வேதம் சொல்கிறதே. ராஜா, இந்த வேளையிலும் அப்பா, என் பிள்ளைகளும் ஆண்டவரே அடியேனும் சமாதானத்தோடு ஜீவிக்கவும் அநேக இடங்களில் சமாதானத்தை கூறுகிற பிள்ளைகளாய் மாற்றுவீராக, ஆசீர்வதிப்பீராக. எந்த சூழ்நிலையும் சமாதானத்தை இழந்து போகாதபடிக்கு காத்துக்கொள்ளும், வழிநடத்தும். தேவையில்லாத காரியங்களை எடுத்து போடுங்க. தேவையில்லாத எண்ணங்களை இயேசு நாமத்தில் சபித்து கட்டுகிறேன். கர்த்தருடைய பிரசன்னம் கூடவே இருக்கட்டும். விசேஷமாய் வியாதியோடு பலவீனத்தோடு இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டு யாராகிலும் பூர்ண சுகத்தை பெறும்படியாக அடியேன் ஆண்டவரே இந்த வேளையில ஜெபிக்கிறேன். தலைவலியும் பலவீனமும் எடுத்து போடுங்க. பூர்ண ஆயுசு நாட்களை பெருக பண்ணுங்க. ஆசீர்வதி. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise the Lord. God bless.